விஜய் அவர்களோட படம் தப்பித்தவர் கூட ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் நடு ரோட்டில் இறங்கி நல்லா யோசிச்சு பாருங்க. மக்கள் வந்து கிராமத்து மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு வேலிடான ரீசனுமே சொல்கிறாங்க. நாமளுமே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு ரீசனாக தான் இருக்குது. இன்றைக்கி 2 விஷயம் நான் கொண்டு வந்திருக்கேன். விஜய் அவர்களை பற்றி ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம், அதுவே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம். ரெண்டுமே எந்த ஒரு படத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு, ஜனநாயகன் படத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பாசிட்டிவான விஷயத்துக்குள்ளே போயிடலாம். எஸ், ஜனவரி 9 நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயகன் படாத பட்டுட்டு இருந்தது. இது எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆகுமா, எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுமா, இல்லை இதில் ஏதோ இன்டென்ஷனாக நிறைய பிரச்சனை இருக்கா, யாரோ வேணுக்குன்னே இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற அந்த டைமுக்குள்ளேயே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, லீக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் லீக் ஆன பிறகு நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் படத்தை பற்றின நிறைய விமர்சனங்களை கொடுத்தாங்க. அந்த தலைவர்களில் நீங்கள் எப்போ படம் பார்த்தீங்க, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விமர்சனத்தை கொடுத்துட்டீங்க அப்படிலாம் சொல்லி நாமளே வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போது கவர்மெண்ட் கோர்ட் வந்து அஃபிஷியலாக வந்து நீங்கள் மே 8 படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலாக நியூஸை கொடுத்துட்டாங்க. இது உண்மையாலுமே பல அடிகளுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பியான ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு நியூஸாக தான் இது விஜயோட ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதே டைமில் அவங்களுக்கு தலைவலி கொடுக்குது. எப்படி இன்றைக்கி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது, இன்றைக்கே ஒரு போராட்டங்கள் 3 கிராமங்கள் நடக்குது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன் டேட்டை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு. ஸோ இப்போ கரண்ட் என்ன வந்திருக்குன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 4 ஓட்டு எண்ணிக்கை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த டைமில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8 மணிக்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேருந்து தமிழ்நாடே தீ பற்றிட்டு எரிய போது யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம அந்த நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போயிடலாம். எஸ், ஆமாம், மதுரையில் இருக்க ஒரு 3 கிராமங்கள், உசிலம்பட்டின்னு சொல்லப்படுற கிராமமாக இருக்கட்டும், பாப்பம்பட்டின்னு சொல்லப்படுற கிராமமாக இருக்கட்டும், அப்புறம் கீரிப்பட்டின்னு நினைக்கிறேன். இந்த 3 கிராமங்களும் வந்து பார்த்திங்கன்னா 3 கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே கருப்பு கொடியை எடுத்துகிட்டு உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அந்த போராட்டத்தில் மையக்கருவாக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து விஜய் அவர்களோட படம் ரிலீஸ் ஆக போதில் ஜனநாயகம், அந்த ஜனநாயக மூவியில் எங்களை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க, எங்களோட வரலாறை தப்பாக சொல்லியிருக்காங்க, எதுக்கு இப்படி பண்ணணும், இது வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, இப்படிங்கிற ஒரு கருத்துக்களை தான் முன் வச்சுட்டு இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று விட லைட்டாக தோணும், என்னடா பாவுண்டா அந்த மனுஷன் விஜய் எவ்வளோ பேரா போட்டு அடிப்பீங்க, ஏன்னா அரசியல் இதுக்காக அடிச்சிருந்தீங்க, இப்போ படம் ரிலீஸ் ஆக போகிற ஒரு நியூஸ் வந்தது, இப்போ என்னடா பார்த்தா அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மக்கள் போராட்டமா, இதில் என்ன மறுபடியும் யாராவது ப்ளே பண்ணுறாங்களா, பொலிட்டிக்கல் ரீதியாக சும்மாவே இருக்க விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோணும். ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் என்ன தாண்டா எதுக்காக தாண்டா அந்த பாயிண்ட் முன்னாடி வச்சு போராடுறாங்க நம்ம ஒரு சைடு கேட்டுட்டோம்னா நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த 3 கிராமங்களுக்கு, முக்கியமாக வந்து பாப்பம்பட்டின்னு சொல்லப்படுற கிராமத்தில் தான் ஒரு சம்பவமே நடந்திருக்கு. 10 வருஷமாக அங்கே தேர்தலே நடக்கலை. 10 வருஷம் தேர்தலே நடக்கலை. ஜனநாயகன் மூவி, அங்கே ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே 10 வருஷம் நடக்கலை. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்த மூவி தான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த படத்தில் லிட்ரலி என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நியூஸில் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கிராமங்கள் நடந்த ஏதோ ஒரு சம்பவம், நான் முழுசாக படத்தை ரிலீஸ் பண்ணல, லீக் பண்ணலை, கதையை சொல்லலை, அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு அரசியல் ரீதியான, தேர்தல் ரீதியான, மக்களோட உரிமைகளுக்கு ரீதியான விஷயங்கள் நடக்கலை. இவர் உள்ள ஹீரோ ஒருத்தர் உள்ளே வராரு, அங்கே அவரோட இன்வால்மெண்ட்னால அந்த இடத்துல தேர்தல் நடத்தப்படுது, அங்கே ஏதோ ஒரு ஜனநாயகம் கொடி எடுத்து நடப்படுது, அதனால மக்களுக்கு நீதி கிடைக்குது. இதுதான் ஒரு கான்செப்ட், சரிங்களா? இப்போ என்ன நடந்திருக்கு இதுக்கு ரிலேட்டடாக இந்த பாப்பம்பட்டி உசிலம்பட்டிலாம் நான் சொல்லல, அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம லைட்டாக ஒரு ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகணும். 1996 நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. ஆக்சுவலாக 1994 கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட்னு சொல்லிட்டு 1994, அது 1996 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் எல்லா இடத்துலையுமே ஊராட்சி தலைவர்கள் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கணும் அந்த தேர்தல், ஓகேங்களா? ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள இந்த பாப்பம்பட்டின்னு சொல்லப்படுற கிராமத்தில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் பிரகாரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ கிரேடில் இருக்கவங்க, கீழே பட்டியலினத்தவர்னு சொல்லுவாங்களா, எஸ்சி கேஸ்ட், ஸோ அவங்களுக்கு முக்கியமாக இடஒதுக்கீடு கொடுக்கணும் இந்த தேர்தலில். ஸோ அவங்களும் மேலே வரணும், அவங்களும் ஒரு ஹையர் பொசிஷனில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி வச்சது தான் அந்த ஆக்ட். என்னது 1994 பஞ்சாயத்து ஆக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடஒதுக்கீடு சொல்லி வச்சு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அப்போ அந்த டைமில் பாப்பம்பட்டியில் இருக்கிற அந்த மக்களில் வந்து எப்பயுமே வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்க, இனத்தையோ இல்லை ஜாதியவோ இல்லை சம்திங் ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா அப்போ உயரத்தில் இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த ஆக்ட் பிரகாரம் ஸோ இவங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்க ட்ரை பண்ணுது. அப்போ மேலே இருக்கவங்க, ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க, பார்ட்டின்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு கேஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, நீ எப்படிடா மேலே வரலாம், உனக்கான அந்த இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்லிட்டா உன்னை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிக்குது. ஸோ அங்கே நிற்கணும், நான் ஊராட்சி தலைவராக இருக்கணும், பஞ்சாயத்து தலைவராக மாறணும் அப்படின்னா, நான் நிற்கிறேன் அந்த தேர்தல் அப்படின்னா நான் என்னோடய பேரை போயிட்டு வேட்பாளர் மனுவில் பேரை என்ட்ரி போடணும்.
ஆனால் அப்படி போடுறதுக்கு அந்த டைமில் தைரியம் யாருக்கும் வரல. ஏன்னா யாரோ ஒருத்தர் போயிட்டு அந்த தேர்தல் நிற்கிற அந்த பட்டியல் இனத்தவர்லேருந்து யாரோ வராங்க அப்படின்னா அவங்கள அந்த மேல்தட்டில் இருக்க மக்கள் வந்து பயமுறுத்துறாங்க, மிரட்டுறாங்க, கொலை மிரட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் நிற்கணும், மக்களுக்காக எதாவது பண்ணணும்னு வர்றவங்க கீழேருந்து யாரோ எழுந்து வர்றவங்களுமே பயந்து வர்றதில்ல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் எப்போ 1996 நடக்க ஆரம்பிக்குது. 1996 2001 வரைக்குமே இதே பஞ்சாயத்து தான், இதே தலைவலி தான். ஒரு தேர்தல் கூட நடக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த இடத்துல தேர்தல் நடக்காமே தள்ளி போகுது. அப்போது அந்த டைமில் யாரா ஆட்சிக்கு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் இருந்தார். ஸோ அவரும் தலைகளாக நின்று பார்க்குறாரு, போராடி பார்க்குறாரு, டே பேசுங்கடா, சமாதானமாக இருங்க, எல்லாத்தையுமே சொல்லி பார்க்குறாரு. ஒருத்தரும் கேட்கவே இல்லை. அடுத்து அப்படியே ஆட்சி மாறுது. 2001 2006 வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதா அம்மா வராங்க, ஆட்சிக்கு வராங்க. ஸோ அவங்களும் நிறைய முயற்சி பண்ணுறாங்க. ஈவன் அவங்க டைமில் இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தேர்தலாம் நடத்தப்பட்டிருக்கு. அந்த தேர்தலில் ஒருத்தரும் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. ஆனால் ஜெயிச்சுட்டு பதவி ஏற்றுட்டு கொஞ்சம் மணி நேரத்திலே அவர் என்ன பண்ணுறாரு, ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இதனால் என்ன தெரிய வருது அப்படின்னா, அங்கே யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்க மேல்தட்டு மக்களாக தான் இருக்கணும். கீழ்த்தட்டு மக்கள் வந்து யாராவது வந்தாங்கன்னா இன்னொரு தட்டு மக்களால் அவங்க பயமுறுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு மேபி வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜாதி பிரச்சனை நம்ம காலங்காலமாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த கொலை மிரட்டலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது சேதாரங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி 2001 2006 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 5 வருஷம் பீரியடில் அந்த இடத்துல தேர்தலே நடக்கல. ஸோ 1996 2006 வரைக்கும் கரெக்டாக இந்த 10 வருஷம் 2 தலைவர்கள் இருந்திருக்காங்க. 2 தலைவர்கள் இருக்கிற அந்த பீரியட்லையுமே ஒரு டிகேடே வந்து அந்த இடத்துல தேர்தல் நடத்த முடியாமல் போகுது. எதனால? இந்த ஒரு ஆக்ட், இடஒதுக்கீடு, பட்டியலினத்தருக்கும் அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் வராங்க. திருமாவளவனாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சமாதானப்படுத்துகிறோம், சமத்துவமாக எல்லாருமே இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், இந்த இடத்துல தேர்தல் நடக்கணும், ஊராட்சி தலைவர், பஞ்சாயத்து தலைவரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும், ஸோ எல்லாருமே ஒத்துப்போங்க, தேர்தல் நடத்த விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பட் எதுவுமே ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2006 அப்புறம் மறுபடியும் ஒரு எலெக்ஷன், ஒரு அரசியல் மாற்றம் வருது. கருணாநிதி அவர்கள் மறுபடியும் வந்து ரூலிங்க்கு வர்றாரு. ஸோ அவர் இந்த டைம் வந்து இந்த மேட்டர் வந்து சீரியஸாக கையில் எடுக்கிறாரு. இல்லை இது வேலைக்காகாது, என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்போது அந்த டைமில் இருந்த தென்மண்டல ஐஜி அவர்களையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் இவங்க தலைமையில எல்லாமே பேச்சுவார்த்தையை பயங்கரமாக சூடு பிடிக்க பேச வைக்கிறார். பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஓகே சமாதானம் ஆகிறாங்க, சரி தேர்தல் நடத்தலாம்னு சொல்லிட்டு அப்படி நடத்தப்பட்டு ஜெயிச்சு ஒரு நபர் இருந்திருக்காரு. அவர் பேர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியசாமி. ஃபர்ஸ்ட் பர்சன் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு நகராட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த உசிலம்பட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 10 வருஷமாக தேர்தல் நடக்காமல், ஒரு 10 வருஷமாக ஜனநாயகமே நடக்காமல், ஜனநாயக ஆட்சியே இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம். ஸோ இப்போ இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் மூவி, ஜனநாயகமே ஒரு சைடு இல்லை. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கதை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, இதில் ஓவராலாக யூஸ் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து உடனே உள்ள போகிறாரு, இந்த இடத்துல தேர்தலில் நடத்த வைக்கிறார், மக்கள் கூட பேச்சுவார்த்தை பேசி, இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குங்க, இதுதான் வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க, மக்கள் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு தலைவரால், ஒரு தனிப்பட்ட மனிதனால் இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சா? கிடையவே கிடையாது. இந்த இடத்துல கருணாநிதி அவர்களும் முயற்சி பண்ணார், தோற்று போனார். ஜெயலலிதா அம்மாவும் ட்ரை பண்ணாங்க, தோற்று போனாங்க. அடுத்து மறுபடியும் கருணாநிதி அவர்கள் இன்னொரு தடவை வந்து பல தரப்பட்ட தலைவர்களை வச்சு எல்லாம் பேச்சுவார்த்தை, அதிகாரிகளை வச்சு பேச்சுவார்த்தை பண்ணி அதுக்கப்புறம் தான் எலெக்ஷனை கொண்டு வந்தார். ஸோ இது ஒரு தனி மனிதனோட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை மட்டுமே வச்சு எடுக்கப்பட்ட ஒரு நடத்தப்பட்ட ஒரு வரலாற்று திருப்பங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் எப்படி இதெல்லாம் காட்டுவீங்க? அது ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை மெஜாரிட்டியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்ட்ரிக்காக வச்சுட்டு இந்த படத்தை காட்டுறீங்க. ஸோ முழுக்க தப்பு. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்கள் உள்ள அந்த வெட்டு கொலை இந்த மாதிரி சம்பவங்களும் வந்து காட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றின எனக்கு புரியுது, சரியான ஐடியா இல்லை. நானும் தேடி பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு படம் பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவங்க மெயினாக முன் வைக்கிறது. ஸோ தப்பாக காட்டுறீங்க. வரலாற்றை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட படத்துக்காக, உங்களோட மக்கள் பார்க்கணும், உங்களோட டிஆர்பிக்காக சம்திங், அது ஒரு ஹைப்புக்காக வந்து நீங்கள் திருத்தி படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ இது முழுக்க தப்பு. நாங்கள் ஜனநாயக படத்தை முழுசாக எதிர்க்கிறோம். விஜய் அவர்கள் இந்த இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை இப்போ வந்து ஃபுல்லாக வந்து விஜய் அவர்களுக்கு அகைன்ஸ்டாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னடா மேட்ரு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஓவராலாக ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், அந்த ஊரில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி, எதுக்காக இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ஜனநாயக மூவியில் என்ன காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ பரவலாக நியூஸில் வெளியே வந்த வரைக்கும். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நாம் ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனாக வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வந்து ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு விஷயத்த ஒரு ஹீரோயிக் சென்டராக வச்சு எடுத்தால் தப்பா இல்லையா?
என்ன பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட், நிறையா தலைவர்கள், நிறைய மனிதர்கள் அவங்களோட உயிரை கொடுத்து அவங்களோட மானத்தை அந்த டைம்லேருந்து அவ்வளோ கஷ்டங்களை பட்டு கிடைச்ச ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல ஹீரோவாக போர்ட்ரேட் பண்ணி நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு நடித்தேன் அப்படின்னா என்னால் அது ஏற்றுக்க முடியாது. மக்கள் பார்க்குறவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுங்கன்னா அது ஏற்றுக்க முடியாது. இதுதான் ரியாலிட்டியும். ஸோ இப்போ பாரதியார், இப்போ நம்ம எவ்வளோ காமராஜர், அப்புறம் காந்தி, இந்த மாதிரி இந்தியாவில் எல்லா தலைவர்களும் எடுத்துக்கோங்க, அவங்க கஷ்டப்பட்டு நமக்காக நிறைய விஷயங்களை போராடி வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு பர்சனை உள்ளே போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் லிட்டரலி இது ஒன்று. ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, படம் இன்னும் ரிலீஸே ஆகலை. ரிலீஸே ஆகாமல் இப்போது இந்த ஒரு மாதிரி ஒரு லீக்கான படத்தை ஒரு முதன்மை ஒரு சாட்சியாக வச்சுக்கிட்டு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதுவுமே ஒரு தப்பாக தான் பார்க்கப்படுது, இதுவுமே ஒரு குற்றமாக தான் பார்க்கப்படுது. ஸோ ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது ஃபைனல் அவுட்புட்டை பார்த்துட்டு மக்கள் போய் சேரக்குள்ளே பார்த்தாங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சென்சார் போர்டில் போயிட்டு இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளோட மிலிட்ரி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப பொலிட்டிக்கல் ரிலேட்டட் டைலாக்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் கட் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லாது, இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அவங்க 1008 கட்டு சொல்லி தான் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்துட்டு. ஸோ அதுலேயே சென்சார் எல்லாமே முடிஞ்சு இப்போ 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகலாம் வந்துச்சு. இப்போ அகைன் அந்த படம் சென்சார் போர்டு அவ்வளோ கெடுபடியோட இப்போ ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போ மக்கள் வந்து இல்லை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படி ஒரு லீக்டு ஃபுட்டேஜ் வச்சு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சைடு மக்களோட சைடு வரலாற்றை மாற்றக்கூடாது என்ன கேட்டிங்கன்னா, இன்னொரு சைடு படமே என்ன ரிலீஸ் ஆகலாம் அதுக்குள்ளே எப்படி படத்துக்கு தடை போட முடியும். இந்த மாதிரி ரெண்டு சைடு இருக்குது. நீங்கள் பார்க்குறவங்க யாராவது கிளாரிட்டியோடு இருப்பீங்க. நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களாம் இன்ஃபர்மேட்டிவாக நிறையா புத்திசாலிங்களாக தான் இருக்கீங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க, இதுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது பதில் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மற்றவங்களும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சா எனக்கு தெரிஞ்சு கிளியராக உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தினைக்கும் நம்ம நடக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஊர் பாலிடிக்ஸும் சரி, ஜியோ பாலிடிக்ஸ் சரி, இன்ட்ரெஸ்டிங்கான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சரி, இன்ட்ரெஸ்டிங் தனி இஷ்யூஸ் தனி, ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா வேறு எதுவுமே பண்ணுறது ஜஸ்ட் மறக்காமல் உங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.